ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரி அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். இதற்கு ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன். காதல் திருமணம் எவ்வாறு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஆன்மீக சிந்தனைகளில் வெளிப்படுத்தலாம் என்ற என்னுடைய அறிவுக்கு எட்டியவற்றை சொல்ல வேண்டிய சூழலில் ஒரு சிறிய தடை ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது இந்த பதிவில் சொல்லவிருக்கிறேன். அதாவது, நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அந்த மனிதர்களாக நாம் பிறந்திருக்கின்றவர்கள் மனிதராகவே வாழ்கிறோமா? நமக்கு அந்த தன்மையோடு தான் நம் வலம் வருகிறோமா என்றால் கொஞ்சம் சந்தேகம் வருது எனக்கு. இப்போது கண்ணதாசன் ஒரு பாடலிலே குறிப்பிட்டார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. பார்த்தீங்களா? இந்த வேறு மிருகங்கள் அவர் அவ்வளவா குறிப்பிடலை. இந்த 4 மிருக விஷயங்கள் மனுஷங்கிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நானும் கொஞ்சம் யோசித்தேன். இவர் கண்ணதாசன் எவ்வளோ பெரிய ஒரு விதத்திலே அவர் சொல்கிறார் என்றால் அதில் நிச்சயம் உண்மை இருக்கும் என்ற அளவிலே அதை நான் ஆய்வு செய்தபோது முதலில் என்னை பற்றி நான் யோசித்தேன். இந்த 4 மிருக குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. இருக்கிறது. ஆய்வு செய்தபோது எனக்கே தெரிஞ்சது. சில நேரங்களில் நாய்களாகவும், சில விஷயங்களிலே நரிகளாகவும், சில ஒரு விதமான பார்வை புலிகளாகவும், புலியின் பார்ப்பது போல, சில நேரங்களிலே பாம்பு போல் நம் வளைந்து நெளிந்து கொடுக்க வேண்டிய வழி தேடுகிறோம் என்ற அளவிலே பார்க்கும்போது இந்த 4 மிருக குணங்கள் இருப்பதை அறிந்தேன். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இது இருக்கின்றனவா என்றால் இருக்குமே என்று தானே அந்த பாடலினுடைய வரிகளும் இருக்கிறது. அதையும் எனக்கும் ஒத்து போகிறது. ஆக நீங்கள் மனிதர்களாக பிறந்து விட்டால் இந்த 4 குணங்களை சற்று கட்டுப்படுத்துங்கள். அது கண்டிப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போது. ஆனால் அது வச்சுக்கிட்டு நம்ம வாழ்நாள் பூரா வாழ முடியுமா? அது வாழ்ந்தால் நல்லா தான் இருக்குமா? அசிங்கம் இல்லை. அதனால் சில கஷ்டங்கள், அவமானங்கள், அபகீர்த்தி ஏதாவது நமக்கு வரும். ஏன் அதை வேறு நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? இந்த 4 குணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுங்க. விடுபட பாருங்கள், இறைவன் அருள் உங்களை தேடி வராது போல் ஒரு சுபிட்சம் கிடைக்கும். மனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது ஏன் நமக்கு இந்த 4 குணங்களை இருக்குதுன்னு பார்த்தா, அதை நம்ம நடைமுறையில் ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்படின்றது உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆள் எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணி பயிற்சி ஆகிறீங்க. அங்கேருந்து இங்கே இந்த இடத்துக்கு வரீங்க. ஒரு இதில் சொந்த வீடு கட்டி அதில் குடி போகிறீங்க. அந்த இடம் உங்களுக்கு புதுசு. ஆனால்
ஏற்கனவே அந்த இடத்திலே பல வருடங்களாக குடியிருப்பவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார். பார்க்கலாம். இப்போ நீங்கள் காட்டில் போய் வீடு கட்ட போகிறோம். மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தில் அவர்களும் வீடு கட்டி இருக்கிறார், நாமும் வீடு கட்டி இருக்கலாம் என்றோ இல்லது அந்த ஒரு விதத்திலே தான் நம் வாழ போவோம், குடுத்தனம் போவோம். ஆக நீங்கள் அந்த மாதிரி நம்ம குடுத்தனம் போகிற அந்த இதில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எதிராளி யார், எப்படிப்பட்ட ஆள், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. உண்மைதானே? உண்டு தானே? இப்போது நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இங்கே வேறு யாராவது ஏமாற்றுக்காரன் இருக்கிறார்களா என்று நீங்கள் கவனிச்சுட்டு தான் உங்களுடைய செயல்பாட்டை காமிக்கணும். நீங்கள் மோசடி செய்பவராக இருந்தால், இதற்கு முன்னால் இங்கே இருக்கிறவங்களை யாராவது மோசடி பண்ணி எஸ்கேப் ஆகியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் மோசம் பண்ணணும், அந்த மோசடியிலே இறங்கணும். நீங்கள் தில்லுமுள்ளுக்காரராக இருந்தால் இந்த இடத்துல இதற்கு முன், ஏன்னா நம்ம தான் வல்லவன் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்போது ஏற்கனவே ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் நம்ம பண்ண வேண்டிய இது அவன் பண்ணி எப்படி அப்படி பண்ண இருக்கானா, இன்னும் இருக்கானா, இல்லாமல் இருக்கான். இப்படி நீங்கள் எப்படியோ, இல்லைப்பா இதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது கஷ்டங்க. இப்போ யாருமே நல்லவனாக இருக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியும்? நாய், நரி, புலி, பாம்பு இருக்கிற மனுஷன், இந்த குணங்களை கொண்ட மனிதன் நல்லவனாக எப்படி இருக்க முடியும்? இருக்கு. அப்படி நீங்கள் நல்லவன் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் நல்லவன்கிற போர்வை தான் நமக்கு. ஆனால் யாரும் நல்லவங்களா எனக்கு தெரியல. நான் கூட அந்த அளவுக்கு நல்லவனாக இல்லை, முடியல. நான் முயற்சி பண்ணுறேன், என்னாலையும் முடியல. அப்படி தானே மற்றவங்களும் இருப்பான். புரிகிறதா? அப்படி நம்ம பார்த்து நடந்துக்கிட்டால் நம்ம கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியான ஃபீலிங் நமக்கு இருக்கணும்ல சார். ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 30 வருடங்கள் தாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதுக்கப்புறம் 60 வயது வரை அவன் படுகிற பாடும், அந்த கஷ்டமும் ரோதனையும் வேதனையும் ஒரு மனிதன் நினச்சி பார்த்தான்னு வச்சுங்க, ஐயோ, அதனால் சொல்ல முடியாது. அப்படி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் தாண்டி ஒரு முன்னேறி கௌரவமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தாலும் கூட அவன் நல்லவனாக இல்லை, நல்லவனாக இருக்க முடியாது. 60 வயசை தாண்டி அவன் 90 வயசை கிராஸ் பண்ணுறான்னு போகிறான் அப்படின்னா தான் அவனுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம செஞ்ச பாவ புண்ணிய பலனை 60 வயசுக்கு மேலே அனுபவிக்க வேண்டி வரும். இது தாங்க நம்ம இந்து தர்மத்தில் சொல்கிற கதை. நல்லவனாகவே இருந்துட்டு இருந்தால் நீங்கள் 60 வயசை கிராஸ் பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? எப்படியாவது சொத்து சேர்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு தில்லுமுள்ளு, ஏதோ ஒரு மோசடி, ஏதோ ஒரு வம்பு வழக்கில் பண்ணி திசை மாற்றி எப்படியோ தகுடு தக்கம் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இந்த கலிகாலத்தில் எல்லோருக்கும் உண்டு. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது ஆனாலும் அவன் நல்லவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் இன்னும் மாட்டலைன்னு அர்த்தம்.
அவன் மாட்டாத வரைக்கும் நல்லவன்ற பேரில் தான் இருப்பான். அவன் மாட்டிக்கிட்டான்னா போச்சு, அப்போ தான் அது மாறும். அது வேறு பாயிண்ட்டு. ஆக வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. இந்த வாசகம் நல்லவர்களுக்காக சொன்னதல்ல. வல்லவர்கள் என்றாலே நல்லவர்கள் இல்லை என்று அர்த்தம். அவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு தகுடு தக்கம் பண்ணுவாங்க, மோசடி பண்ணுவாங்க, தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க. அந்த வகையிலே ஏதாவது ஒரு அவங்ககிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கத்தான் செய்யும். அதை கொண்டு தான் அவன் வாழ்ந்து ஆக வேண்டும், வாழ்ந்து காட்டியிருப்பான். அது அப்படி ஒரு வகையிலே இருக்கும்போது நமக்கு நம்ம பண்ண தப்பு தண்டாலாம் இருக்க அது நம்மளை திரும்பும். நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன கல்லை தான் தூக்கி போட்டிருப்பீங்க, ஆனால் திரும்பி வரும்போது பெரிய பாறாங்கல்லாம் வந்து நிற்கும். அப்போது ஜாதகத்தில் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது. கர்மா பலன் நீ அனுபவிக்காக போக முடியாது. ஆகவே எல்லோரும் நல்லவர்கள் 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 என்ற நினைப்பு மட்டும் மனதில் இருந்தால் பத்தாது. நல்லவர்கள் போல் வேடம் போட்டாலும் சரி வராது. ஆக கண்ணதாசன் சொன்ன அந்த 4 குணத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நம்ம கொஞ்சம் திசை மாற்றி அதிலிருந்து கொஞ்சம் நம்ம விலகி வரோன்னு வச்சுட்டுங்க, நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா பட்டுதாங்க ஆகணும். பண்ண பாவம் செஞ்சதெல்லாம் ஒன்றும் வல்லவர்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றும் நல்லது இல்லை, நல்ல விஷயமா. தெய்வம் எல்லாத்துக்கும் சாட்சி. நீங்கள் என்ன செஞ்சாலும் நம்மளை யாரும் பார்க்கல, நமக்கு எதுவும் ஆகாது. அப்படி இல்லை. எங்கும் நிறைந்த இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தெய்வம் எப்படி வருதுன்னா, உங்களுடைய தசாபலன் இருக்குல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசபலன் வருது பாருங்கள். அப்போ 6 குடையவன் தசை, 8 குடையவன் தசை, இது போன்ற தசையெல்லாம் வருது. 12 குடையவன் தசை வந்தாலும் இந்த சிக்கல் உண்டு. இது மாதிரியான சிக்கல். அதே போல் மாரகாதிபதி, பாதகாதிபதி போன்றவர்களுடைய தசை எல்லாம் வந்தால் தெய்வம் நின்று கொள்ளும், வச்சு தாயிடும். நம்ம பண்ண ஒரு பாவம் கூட இங்கே நீங்கள் மிச்சம் வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா நீங்கள் பாவம் பண்ணதுனால தான் மனிதனாகவே வந்தோம். இங்கேயும் திருப்பி பாவம் பண்ணால் இன்னொரு ஜென்மமாவது எடுத்து ஆகணும். எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் ரொம்ப சிரமப்பட்டு கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஐயோ, இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் ஏன் இதை இப்படி நான் சொல்கிறேன்னா, என் மனசில் இருந்த ஒரு ஆதங்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது என்னடா இதுன்னு பார்த்தா, அவனை பற்றி உனக்கு என்னையா தெரியும் அப்படின்றான். அவன் என்னென்ன வேலை பண்ணி எப்படியெல்லாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி இன்னொருத்தன் லிஸ்ட்டு கொடுக்குறான். அதான் அனுபவிக்கட்டையா அப்படின்றான். ஸோ இது உண்மையிலே இதெல்லாம் நம்ம ஒரு சுய ஆய்வு, நமக்குள்ளே நம்மளே ஆய்வு பண்ணி பார்த்தா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்ம வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்ற அந்த வாசகம் இது போன்ற ஆளுங்களுக்கு தான் சொல்லப்பட்டதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. நீங்கள் நல்லவங்களாக இருக்க வேணாங்க, நான் கெடுதல் செய்யாதவனாக இருங்களேன்.
கெடுதலே செய்யாதீங்க அப்படி இருங்க. என்ன உங்களுக்கு அதனால் ஒரு கஷ்டம் வந்துடும் நீ நினைக்கிறீங்க? அப்போது தான் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார், ஓ என்னையா இது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தனை ஏமாற்றாமல் பழிச்சிட முடியுமா? ஊழல் பண்ணாமல் முன்னேற முடியுமா? லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ணாதான் வாழ முடியும் அப்படின்றாரு. இதை கேட்டதும் ஒரு சின்ன அதிர்ச்சி வந்துடுச்சு. இது இப்படித்தான் இருக்குமா? அப்படி தாங்க இருக்கும். நீ என்னமோ பெரிய பிரசங்கம் பண்ணுற, இப்படி இரு அப்படி இரு, நீ ஒன்றா திருந்திடலாம், ஆனால் இருக்காது. அதனால் திருத்துவது நம் வேலை அல்ல, திருந்துவது நம் வேலை அப்படின்னு அந்த வாசகத்தை நான் நினைத்த போது தான் ரொம்ப நல்லா அருமையான விஷயம். அப்படி நம்ம முயற்சி எடுத்து திருந்திட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் நம்ம நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பும் வழியும் இறைவன் நமக்கு அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த இறைவன் அருள் வேண்டும் என்றால் இந்த 4 குணத்தை விட்டு வெளியே வாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உலகம் நமக்காக காத்துது. ஆனந்தம், மகிழ்ச்சி, நல்ல சிந்தனை. எவ்வளோதான் நீங்கள் சொத்து சேர்த்து என்னென்னமோ ஏமாற்றி மோசம் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி சொத்து சேர்த்துட்டீங்க, எடுத்துட்டா போகிறீங்க? இல்லை, இவ்வளோ சொத்து சேர்த்திங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ரூம், ஒரு 10 அடி ரூமில் தான் நீங்கள் தூங்க போகிறீங்க. 10 ரூம் இருக்குது, ஆனால் அங்கே நீங்கள் தூங்க போகிறது ஒரு ரூம் தான், அந்த ஒரு கட்டில் தான். சிந்தித்துங்க. அதனால் குடும்பத்தை பாருங்கள். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம், இதுதான் வேணும். இதை நீங்கள் சரியாக அழகாக கொண்டு போயிட்டீங்கன்னா அதுதாங்க நீங்கள் தாங்க வல்லவர். அந்த வல்லவர் என்ற அந்த விதத்துக்கு உங்களை மாற்றுங்க. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் இப்போது அந்த இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், வளமோடும் நலமோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இறைவனுடைய அருள் பூரணமாக என்கிட்ட தினந்தோறும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றி. நமஸ்காரம்.